ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நல்ல ஒரு ஸ்பீஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நட்ஸ் ரோல் தான் பார்க்க போகிறோம். பேக்கரிலாம் கிடைக்கக்கூடிய நிறைய காஸ்ட் ஜாஸ்தியான இதை வந்து நம்ம வீட்டிலையே இவ்வளோ சிம்பிளாக செய்யலாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கப்பில் பாதாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ரோஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஹாஃப் கப் வந்து வால்நட் எடுத்துக்கோங்க. அதிலே ஒரு கப் வந்து கேஷ்யூ எடுத்துக்கோங்க. அதிலே ஒரு கப் பம்கின் சீட் எடுத்துக்கோங்க. அதையுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாமே வந்து ஒரு வெடிக்கிற சத்தம் வரும். அந்த சத்தம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாவே உங்களுக்கு ரோஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 250 கிராம் கொட்டை எடுத்த டேட்ஸ் அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து இது இனிப்புக்காக முந்திரி பழம் போட்டுக்கோங்க. இந்த முந்திரி பழம் வந்து உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக வேணும்னா போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். பட் நீங்கள் இதையுமே போட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாத்தையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் ஆறுறதுக்கு கேப் விட்டுட்டு ஒரு பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்பவே நீங்கள் அதிகமாக சுற்றுனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹீட்டில் வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு திருப்பினீங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த நட்ஸ் எல்லாம் திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேட்ஸ் போட்டு அதையும் திருப்பிக்கோங்க. ஃபஸ்ட் நான் பிளேட்டில் வச்சு தான் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் எனக்கு அது செட் ஆகலை. ஸோ அதனால் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கிறேன். அந்த பட்டர் பேப்பரில் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கை வச்சு பண்ணாதீங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு பட்டர் பேப்பர் கிடைக்கிறனாலும் பரவாயில்ல, ஒரு பாலித்தீன் கவர் இருந்துச்சுன்னா அதை கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு திரட்டுற அந்த கட்டையை வச்சு கூட நீங்கள் நல்லா உருட்டிட்டு கட்டர் குக்கீஸ் பிஸ்கட் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரும். அதை கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணி ஒரு செலோ டேப் மாதிரி சுற்றிக்க போகிறேன். அந்த பட்டர் பேப்பர் கலராமல் இருக்கிறதுக்காக. ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா திக்காயிரும். அதை நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு வந்து சூப்பராகவே இருக்கும். தேங்க்யூ.